2019ஆம் ஆண்டு கொரோனாவை கருத்தில் கொண்டு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்கிற அறிவிப்பை வெளியிட்டார் அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அந்த அறிவிப்பின் மூலம் 8,16,473 +2 மாணவர்களும் 9,39,829 SSLC மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இவர்களில் பலர் என்ஜினியர், மருத்துவர்கள் என பல்வேறு துறைகளில் கால் பதித்துள்ளனர். கடுமையான காலகட்டத்தில் தேர்வு வைத்து மாணவர்களுக்கு மேலும் அழுத்தம் தராமல் ஆல் பாஸ் நடவடிக்கை மேற்கொண்டார். ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பயிற்சி முகாம் சென்று பணக்கார மாணவர்கள் டாக்டர்களாக மாற ஏழை மாணவர்கள் தற்கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். இதனை சரி செய்ய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இதன்